Hi friends, இது உங்க மணப்பெண் சமையல். இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன பண்ண போறோம்னா பொரி உருண்டை பண்ண போறோம் friends. ஆயுத பூஜை முடிஞ்சதுனா நிறைய பொரி வீட்ல இருக்கும். அத வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலாம். இதுக்கு சின்ன சின்ன பக்குவம் இருக்கு. நான் சில டிப்ஸ்லாம் உங்களுக்கு நான் தர போறேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் friends. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணும்போது ஆல் செலக்ட் பண்ணி நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்ட்டா வந்துரும் friends. Friends, இந்த பொரி உருண்டைக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பாகு. அதுக்கு பாத்தீங்கன்னா நல்ல அடிகனமான பாத்திரம் வச்சிட்டு அதுல 1 கப் அளவுக்கு வந்து பாகு வெல்லம் வாங்கிக்கோங்க. அதே கப்ல பாத்தீங்கன்னா 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைவா வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம வெல்லம் வந்து லைட்டா முழுங்கி இருக்கணும். கொஞ்சம் வெல்லம் பாத்தீங்கன்னா மேல தண்ணியை விட கொஞ்சம் மேல தெரியணும். அந்த அளவுக்கு தண்ணி பக்குவம் வச்சுக்கோங்க friends. Friends, தண்ணி பாத்தீங்கன்னா நான் சொன்ன பக்குவத்துக்கு வச்ச பிறகு ஒரு தடவை வந்து தண்ணில வந்து நம்ம வெல்லம் கரைஞ்ச பிறகு வடிகட்டி எடுத்துடலாம் friends. ஏனா கண்டிப்பா வந்து பாகு வெல்லத்துல தூசி மண்ணு கல் எல்லாம் இருக்கும். அத நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம்னா அந்த பாகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமா கிடைக்கும். பாருங்க எவ்வளவு கல் மண் இருக்குன்னு. இப்போ அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணிட்டு அதே பாத்திரத்துல நம்ம வடிகட்டி வச்சிருக்க அந்த பாகு தண்ணியை ஊத்திடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு 3 பக்குவம் கிடைக்க போகுது. நான் ஒவ்வொரு பக்கமும் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இதுல நம்ம 3வது பக்குவம் தான் இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு நம்ம பண்ண போறோம். கொஞ்சமா வந்து சிட்டிகை அளவுக்கு மட்டும் சுக்குத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஃப்ளேவருக்கு. கண்டிப்பா இந்த பொரி உருண்டையில கொஞ்சமா வந்து சுக்குத்தூள் நீங்க கண்டிப்பா ஆட் பண்ணணும். பட் சிட்டிகை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா பாகு பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிரும். நல்லா கிண்டிட்டே இருங்க. பாதம் பார்க்க போறோம். ஒரு கப்ல வந்து தண்ணி வச்சிட்டு கொஞ்சமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாகை ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு பக்குவம் பாத்தீங்கன்னா தண்ணியில கரையும். இதுதான் வந்து பக்குவம் friends. திரும்பவும் நம்ம வந்து கரண்டி வச்சு கிளறிட்டே இருக்கோம். இப்போ 2வது பக்குவம் பார்க்கலாம். திரும்பவும் வந்து நீங்க தண்ணில விட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெல்லி மாதிரி கிடைக்கும். இந்த பக்குவம் நம்ம இப்ப யூஸ் பண்ண போறது இல்ல. இந்த பக்குவத்தை என்ன சொல்வாங்கன்னா ஜெல்லி மாதிரி அப்படியே உங்களுக்கு பாத்தீங்கன்னா கையில வந்து ரோல் ஆகும். கல்லு மாதிரி இருக்காது. அப்படியே ஜெல்லி மாதிரி உங்களுக்கு சாஃப்ட்டா இருக்கும். இந்த பக்குவம் இந்த பொரி உருண்டைக்கு கிடையாது friends. அடுத்த பக்குவம் நம்ம எடுக்க போறோம். இந்த பக்குவம் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க எடுக்கணும். நமக்கு ஜெல்லி பக்குவம் கிடைச்ச ஒரு 2 நிமிஷத்துல நமக்கு இந்த பக்குவம் கிடைச்சிடும். பாத்தீங்கன்னா எடுக்கவே உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். கையில ரோல் பண்ணும்போதே உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா வந்து ஹார்டா இருக்கும். ஆறுன பிறகு பாத்தீங்கன்னா கல்லு மாதிரி இருக்கும். இப்போ இத நீங்க ஒரு பாத்திரத்துல தூக்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா சவுண்ட் வரும் friends. இதான் வந்து பக்குவம். Friends, இப்போ பாகை வந்து ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் விட்டுருங்க. அப்பதான் உங்க பாகு வந்து முறியாம இருக்கும் friends. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க எதுல வந்து வெல்லம் அளந்தீங்களோ அதே கப்ல பாத்தீங்கன்னா 1 கப் வெல்லத்துக்கு 3 கப் அளவுக்கு வந்து நம்ம பொரி எடுத்துக்கலாம். நல்ல கிறிஸ்பியான பொரியா எடுத்துக்கோங்க. கரெக்ட்டா 3 கப் அளவுக்கு நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாகு வெல்லத்துக்கும் இதுக்கும் கரெக்ட் ஆயிடும். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா பாகு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதை இந்த பொரியில மிக்ஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பா வந்து ஃபேன் போட்டு வச்சிருக்காதீங்க. இது வந்து ஆறக்கூடாது. ஆறிடுச்சுனா உங்களால வந்து உருண்டை பிடிக்க முடியாது friends. ஊத்திட்டு கை வைக்காதீங்க. கண்டிப்பா கரண்டி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா பொரியும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகணும் friends. அப்பதான் வந்து உங்களுக்கு நல்லா வந்து இனிப்பு வந்து பொரியோட சேர்ந்து உங்களுக்கு கரெக்ட்டான ஃப்ளேவர்ல பொரி உருண்டை கிடைக்கும். friends, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பொரி உருண்டையை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நான் ஒரு 3 டிப்ஸ் சொல்ல போறேன். இப்போ சூடா இருக்கும். நீங்க உருண்டை பிடிக்கும்போது வந்து தண்ணில கை வச்சிட்டு உருண்டை பிடிச்சீங்கன்னா அதை ஒரே நாள்ல காலி பண்ணிடணும். நெய்யில கை வச்சிட்டு நீங்க உருண்டை பண்ணீங்கன்னா 2 நாள்ல காலி பண்ணிடணும். அதுவே அரிசி மாவுல நீங்க கை வச்சிட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா ஒரு 1 மந்த் வரைக்கும் நல்லா இருக்கும் friends. நல்லா கிறிஸ்பியா. நான் வந்து அரிசி மாவுல தான் கை வச்சிட்டு உருண்டை பண்ண போறேன். நல்லா நம்ம கிளற டைம்லயே பாத்தீங்கன்னா சூடெல்லாம் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பா ஆறி இருக்கும். நீங்க உடனே வந்து நல்ல பெரிய பெரிய பாலா புடிங்க. சின்ன சின்னதா புடிச்சிட்டு இருந்தீங்கன்னா மீதி இருக்க பொரிலாம் பாத்தீங்கன்னா தானாவே இருகலாயிடும். சோ பெரிய பெரிய பாலா வந்து டக்குன்னு நீங்க செஞ்சு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பொரி உருண்டை நல்லா சூப்பரா டேஸ்டியா வந்து கிடைச்சிடும் friends.
கையில் வந்து நல்லா அரிசி மாவு போட்டுட்டு நீங்கள் வந்து பொரி உருண்டையை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சூடு அவ்வளோவா தெரியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். ஒரு 1 மந்த் வரைக்கும் நீங்கள் இதை வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா டைட்டான கண்டெய்னரில் இது நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா பக்குவமாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது 2 கை யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக நீங்கள் வந்து பால் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா காலியாக இல்லாமல் கரெக்டாக ஃபுல்லாக ஃபில்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பெரிய பெரிய பாலாக நீங்கள் பிடிச்சி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான டேஸ்டியான பொரி உருண்டை ரெடி ஆகிடும். ஆயுத பூஜை அன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பொரி வந்து மீந்து போயிருக்கும். வெறும் பொரியாக சாப்பிட உங்களுக்கு வந்து போர் அடிக்கும். அதனால் நீங்கள் வந்து புது புது டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் வந்து நான் பொரி பற்றி நான் உங்களுக்கு போட போகிறேன். நீங்கள் அந்த பொரியை வந்து யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து டேஸ்டியான நல்ல ஒரு ஸ்நாக்கான ரெசிபீஸ் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீட்டில் நான் சொன்ன பக்குவப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ் ஆகாமல் டேஸ்டியான உங்களுக்கு ஒரு பொரி உருண்டை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு.